ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் ஒரு பிளாக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேக்ரவுண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலரு இதெல்லாம் நம்ம வந்து டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பிளாகை கிரியேட் பண்ணுறது. யூஸ்வலாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கூகுள் தர டெம்ப்ளேட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது நீங்கள் என்ன பார்க்கலாம்னா, இங்கே போயிட்டு டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸில் போயிட்டு சிம்பிள் டெம்ப்ளேட் இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் தருவாங்க. ஸோ டைனமிக் வியூஸ், பிக்சர் வியூஸ், ஆசம், இங்க், வாட்டர் மார்க் இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்குது. இது மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ணிவிட்டு பிளாக்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். சப்போஸ் நமக்கு வந்து ஒரு கஸ்டம் டெம்ப்ளேட் வேணும், எனக்கு வந்து இதெல்லாம் பிடிக்கல, எனக்கு வந்து வேறு மாதிரி வேணும், நிறைய பிளாக்ஸில் வந்து அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்களே, அது ஏன் நான் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, ஃப்ரீ பிளாகர் தீம்ஸ் அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் கூகுள் பண்ணாலே போதும், ஃப்ரீ பிளாகர் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு போடுங்க. ஸோ இதில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 பேஜ் வந்து எக்கச்சக்க டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். எல்லாமே ஃப்ரீ, டாப் 10 இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக இருக்கும். அது ஒன்றுத்தையும் நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணலாம். எந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் எனக்கு தேவை அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் இப்போ நம்ம ஒரு டெம்ப்ளேட் பிளாகர் டெம்ப்ளேட்ஸ் 2016 போக போகிறோம். அதில் வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். எதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். இந்த மாதிரி எவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இந்த நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும். ஸோ சப்போஸ் இந்த ஷைன் அப்படின்ற டெம்ப்ளேட்ஸ் வந்து என்னோட வெப்பேஜ் வந்து சூட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம இந்த ஷைன் அப்படின்றத வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு அந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாகருக்குள்ளே இந்த XML டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த XML டாக்குமெண்ட்டை தான் நம்ம இப்போ அப்லோட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணணுன்னா, நீங்கள் உங்களோட பிளாக் போகணும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்ச பிளாகுக்கு போயிட்டு உங்களோட டெம்ப்ளேட் அப்படின்ற ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெம்ப்ளேட் டேபை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். பேக்கப் அண்ட் ரீஸ்டோரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரௌஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த XML ஃபைல் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃபைலை இப்போ நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த XML ஃபைல், XML டாக்குமெண்ட். அந்த XML டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அந்த டெம்ப்ளேட் அப்லோட் ஆகிடுச்சுன்னா நமக்கு அந்த டெம்ப்ளேட் வந்து இங்கேயே காமிக்கும் லைவாக எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்படி தான் ஒரு டெம்ப்ளேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம பிளாக் ஸ்பாட்டில் போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த டெம்ப்ளேட் சேஞ்ச் ஆனது அப்படியே உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும் இங்கே. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்லேருந்து அழகாக அப்படியே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் ஒரு வெப்சைட் மாதிரி ஒரு லுக்கை நம்ம கொடுக்கலாம். எல்லாமே ரொம்ப சிம்பிள். நீங்கள் சில பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் போய் பார்த்துருப்பீங்க, என்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய பிளாக் ஸ்பாட்க்கு போய் நீங்கள் சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணிவிட்டு எங்கேருந்து அந்த டெம்ப்ளேட் கிடைக்குதுன்னு தேடிட்டு அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்த நீங்கள் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் ஒரு சிம்பிளான ஒரு டெம்ப்ளேட் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இது வந்து எப்படி நீங்கள் இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணணும்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் டெக்னாலஜி பிளாக் வச்சிங்கன்னா டெக்னாலஜி வெப்சைட்ஸு, ஃபுட் பிளாக் வச்சிங்கன்னா ஃபுட் அந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இதை தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு பண்ணணும். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்காக ஒரு டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி காமிச்சேன். இது மட்டும் நீங்கள் பண்ணணும்னு அப்படி கிடையாது. நீங்கள் என்ன மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வேணால் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் எனக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.